நேற்று காலேஜ் படிச்சுட்டு ஒரு ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு பையனை மீட் பண்ணேன். அவனும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சுருக்காங்க. அது வெறும் ஐடியா ஸ்டேஜில் தான் இருக்குது, ப்ராடக்ட் எதுவும் இன்னும் பில்ட் பண்ணல. அப்போ அவனுக்கு சோஷியல் மீடியாவில் வி ஹெல்ப் வித் யுவர் ஃபண்ட் ரைஸ் ஃபார் யுவர் ஸ்டார்ட் அப்னு ஒரு ஆட் வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணி அவங்ககிட்ட பேசும்போது தான் தெரியுது அவங்க ஆக்சுவலாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் ஸ்டார்ட் அப் ஃபண்ட் ரைஸ் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறோன்னு அந்த பையன்கிட்ட பிச் பண்ணியிருக்காங்க. அவனும் நம்பி ஓகேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு 15,000 ருபீஸ் பே பண்ணியிருக்கான். உடனே நான் உங்களுக்கு மீட்டிங் செட் பண்ணுறேன், நீ சென்னை கிளம்பி வந்துருன்னு சொல்லி சென்னையில் இருக்க சில டாப் லெகசி இன்வெஸ்டர்ஸோட நேமை யூஸ் பண்ணி அவங்க கூட மீட்டிங் செட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அவனும் சென்னை வந்து 1 வீக் மேலே வெயிட் பண்ணுறான். ஃபாலோ பண்ணி கேட்டால் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, நான் உனக்காக டேரெக்டாக செக் வாங்குறதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அவனும் இதை நம்பி இன்னைக்கு ஃபண்டிங் வந்துடும் நாளைக்கு வந்துடும்னு சென்னையிலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இது எப்படிப்பட்ட ட்ராப்னு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த ஃபேக் கன்சல்டன்ட்ஸ் ஃபஸ்ட்டு 15,000 ருபீஸ்னு ஒரு சின்ன அமௌண்ட்டை தான் கோட் பண்ணுவாங்க. நீங்களும் ஒரு 15,000 தானே போயிட்டு போகுதுன்னு நினைப்பீங்க. ஆனால் அங்கே தான் உங்களுக்கான ட்ராப் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் உள்ளே போக போக ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிச் டெக் ப்ரிப்பேர் பண்ண ஒரு அமௌண்ட்டு, ஃபைனான்சியல் மாடல் அண்ட் வேல்யூவேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு லிஸ்ட்டு பெருசாகிட்டு போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அவங்க உட்காந்து பண்ண மாட்டாங்க. வெளியில் இருக்க ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட ரொம்ப சீப்பாக அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. இன்வெஸ்டரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கன்சல்டிங் அண்ட் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து ஃபியூ லேக்ஸ் வரையும் பிடிங்கிடுவாங்க. நீங்களும் ஃபண்டிங் கண்டிப்பாக வந்துடும் நம்பி உங்ககிட்ட இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் போட்டு ஏமாந்துருவீங்க. கடைசியில் இன்வெஸ்டர்ஸ் கூட மீட்டிங் செட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சு சில டம்மி மீட்டிங் செட் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்கில் உங்கள் ஐடியாவை கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. அந்த இடத்துல நீங்களும் டிமோட்டிவேட் ஆகி ஓகே நம்ம ஐடியா வேஸ்ட்டு, வி ஃபெயில்ட் அஸ் ஆண்டர்ப்ரனர் சொல்லி ஸ்டார்ட் அப் கனவை விட்டு திரும்ப வெளியில் போக ஆரம்பிச்சிடுவீங்க. இது இப்போ எமர்ஜ் ஆகிட்டு இருக்க ஒரு புது டைப் ஆஃப் ஸ்கேம். நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டை சூஸ் பண்ணுறீங்கன்னா முதல்ல அவங்களோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணுங்கள். ஃபைனான்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பெஷலி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் அவங்க எத்தனை வருஷம் இருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு ஃபைனான்ஸ் பேக்ரவுண்டில் இருந்து இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காங்களான்னு முதல்ல பாருங்கள். எத்தனை டீல்ஸ் ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டத்தில் பூம் ஆகிக்கிட்டு இருக்கிறனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்கலாம் ஸ்டார்ட் அப் மென்டார்னு பயோவில் போட்டுட்டு ஃபண்ட்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. யூசர்ஸ் எப்படியும் ஃபண்டிங்க்கு ஆசைப்பட்டு பே பண்ணிடுவாங்கன்ற தைரியம் தான் இதுக்கெல்லாம் காரணம். என்னோட 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஐடியா ஸ்டேஜில் ஃபண்டிங் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு இருந்தாலே தவிர வேறு யாருமே ஐடியாவுக்கு காசு தர மாட்டாங்க. இந்த ஃபேக் கன்சல்டன்ட்ஸ் பிச் டெக் மாடல் வேல்யூவேஷன் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் காசெல்லாம் பிடுங்குறது பியூர் ஸ்கேம். ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியாவை வச்சு ஒரு MVP அதாவது மினிமம் வயபிள் ப்ராடக்ட் பில்ட் பண்ணுங்கள். கஸ்டமர் கிட்ட பேசி ஃபீட்பேக் வாங்க. ட்ராக்ஷன் இருந்தால் தான் இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக அதை மதிப்பாங்க. செகண்ட், உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் அண்ட் ஜென்யூன் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் எப்போதும் சக்ஸஸ் ஃபீ மாடலில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ரீட்டைனர் ஃபீ வாங்கினாங்கன்னா ஆனால் அவங்களோட மெயின் இன்கம் நீங்கள் ஃபண்ட்ரைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதிலிருந்து எடுக்கிற பர்சன்டேஜ் கமிஷன் தான். முன்னாடியே டாக்குமெண்ட்ஸ்னு லேக்ஸ் கணக்கில் கேட்க மாட்டாங்க. அன்டில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபண்ட்ரைஸ் பண்ணியிருந்தா அது பெரிய அளவில் ரெவன்யூ வச்சுருந்தா டாக்குமெண்ட் அதிகமாக இருக்கும், அதனால சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ரெப்யூட்டட் ஃபர்முக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, மார்க்கெட்டில் அந்த ரிப்போர்ட்ஸ்க்கு ஒரு மரியாதை இருக்குது. பட் ஐடியா ஸ்டேஜில் இருக்க யாரோ லேக்ஸ் கணக்கிலலாம் வாங்க மாட்டாங்க. தேர்ட், உங்கள் ஐடியா ஸ்டார்ட் அப் சீக்ரெட்ஸை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி NDA அதாவது நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதை பாருங்கள். ப்ராப்பர் ப்ராசஸ் இல்லாமல் யார்கிட்டையும் உங்கள் டேட்டாவை கொடுக்காதீங்க. சோசியல் மீடியாவில் மென்டார்னு சொல்லிட்டு தெரியுற எல்லாரையும் நம்பாதீங்க. அவங்க ஏதாவது பெருசாக பில்ட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். ஒரு VC ஃபண்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, செக் எழுதுகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எக்ஸிட் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஒரு பிச் டெக் ஃபினான்ஷியல் மாடலிங் அண்ட் எண்ட் டு எண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ண தகுதி அவங்களுக்கு இருக்கான்னு கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். இது எல்லாருக்குமான ஸ்பேஸ் கிடையாது, இது ஹைலி ப்ரொஃபஷனலான ஃபீல்டு. ஆர் அந்த மென்டார் எக்ஸிட் வாங்கியிருந்தா ட்ராக்ஷனில் போய் அவங்க கம்பெனி நேமை சர்ச் பண்ணி ஒரு 500 ருபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் அதை அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி MCA ஃபைலிங்ஸில் அவங்க எக்ஸிட் வாங்கின டீட்டெயில்ஸை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த ஃபேக் கன்சல்டன்ட்ஸ்க்கு காசு கொடுக்கறதுக்கு பதிலாக நிறைய லெஜிட்டிமேட் சமனியூஸ் இருக்குது. உங்கள் காலேஜ் இன்குபேட்டர்ஸ், கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் லைக் ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் இல்லை ரெப்யூட்டடான ஆக்சிலேட்டர்ஸை அப்ரோச் பண்ணுங்கள். ஸ்டார்ட் அப் ரிலேட்டடாக ஈவெண்ட்ஸ் டெய்லியும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அங்கே போய் ரியல் இன்வெஸ்டர்ஸை டேரெக்டாக மீட் பண்ணி பிச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் அனலிஸ்ட் டீமோட ஒரு கால் செட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இதை பண்ணாலே இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். யாராவது உங்களுக்கு ஃபண்ட்ரைஸ் பண்ணி தரேன்னு சொன்னால் அவங்களோட ப்ரீவியஸ் கிளைண்ட்ஸை பற்றி கேளுங்க. அந்த கிளைண்ட்ஸை லிங்க்டின்ல ரீச் அவுட் பண்ணி அவங்க சர்வீஸ் எப்படி இருந்துச்சுன்னு உண்மையான ஃபீட்பேக் வாங்குங்க. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள் அவங்கள சூஸ் பண்ணலாமா இல்லை வேண்டாமான்னு. இங்கே ஒரு ரூபாயும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் ஸ்டார்ட் அப்பை வெறுக்கிறதுக்கு இந்த மாதிரி நடுவில் இருக்கிற ஃபேக் ப்ராசஸ் அண்ட் ஸ்கேம்ஸ் தான் காரணம். ஸோ இந்த ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. இந்த வீடியோவை பார்த்து நிறையா ஃபேக் கன்சல்டன்ட்ஸ் என் மேலே கண்டிப்பாக கோவப்படுவீங்க. கோவப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த இண்டஸ்ட்ரியில்
பல வருஷமாக உண்மையாக உழைச்சிக்கிட்டு இருக்க ஜென்யூன் கன்சல்டன்ஸ் கண்டிப்பாக என்னை அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஃபேக் கன்சல்டன்ஸ் பற்றியெல்லாம் கவலை இல்லை. இதை பார்க்குற யங் ஃபவுண்டர்ஸோட காசு சேவ் ஆகுதாங்கிறது தான் என்னோட ஒரே ஒரு பெர்ஸ்பெக்டிவ். சேவ் யுவர் மணி, பில்ட் எ ரியல் ப்ராடக்ட் அண்ட் பி ஸ்மார்ட். தேங்க்யூ.